أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. மரணம் வராதா என்னும் போல் ஓதும் துவா. அல்லாஹும்ம அஹீனி மா கானத்தில் ஹயாத்து ஹைரலி ஒத்தொஃபனி இதா கானத்தில் வஃபாத்து ஹைரலி. இறைவா, நான் வாழ்வது தான் சிறந்தது என்றால் என்ன வாழுவேன், நான் மன்னிக்க செய்வது தான் சிறந்தது என்றால் என்னை மன்னிக்க செய். அஸ்ஸலாமு அலைக்கும். மாஹிர் அவர்கள் வருவாங்க. மாஹிரே. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பாங் சொல்லும் போது பாங் சொல்வதை போல் சொல்ல வேண்டும். ஹயால் அஸ்ஸலா ஹயால் அல்ஃபலா, அதுக்கு மற்றும் ஹயால் லாவுல அலாகுத்த இல்லா பில்லா லாவுல அலாகுத்த இல்லா பில்லா என்று கூற வேண்டும். பாங் முடிந்தவுடன் சலவாத்து கூற வேண்டும். அல்லாம சல்லில்லா முஹம்மதின் வலாலி முஹம்மதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹிம வலால் இப்ராஹிம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாம பாரிகலா முஹம்மதின் வலாலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வலால் இப்ராஹிம இன்னக ஹமீதுல் மஜீத். சலவாத்து சொல்லிய பின் பாங் துவா கூற வேண்டும். அல்லாஹும்ம ரப்ப ஆதி தவதி தாமதி வஸ்லாத்தில் காய்மதி ஆத்தி மௌதனில் வசீலத்த ஃபலீலத்த ஒபாசவு மக்காம முஹம்மது அல்லதி வத்த. பொருள்: முழுமையான இந்த அழைப்புக்குரிய இரட்சகனான இறைவனே, நிலையான தொழுகைக்குரியவனே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா எனும் பதவியும் சிறப்பையும் வழங்குவாயாக. அவர்களுக்கு நீ வாக்களித்த இடத்தில் அவர்களை எழுப்புவாயாக. யார் இந்த துவாவை பாங் முடிந்தவுடன் சொல்ல மறுக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய கஞ்சன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள். அதனால நாமும் இந்த துவாவை சொல்லி அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாபிக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸமாஇ வத்தாரிக் வமா அதுராக மத்தாரிக் அந்நஜ்முஸ் ஸாகிப் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஆஃபிலூன் ஃபல்யன்துரில் இன்சானு மிம்மா خُلِقَ مِن مَّاءٍ دَافِقٍ يَخْرُجُ مِن بَيْنِ الصُّلْبِ وَالتَّرَائِبِ إِنَّهُ عَلَى رَجْعِهِ لَقَادِرٌ يَوْمَ تُبْلَى السَّرَائِرُ فَمَا لَهُ مِن قُوَّةٍ وَلَا نَاصِرٍ وَالسَّمَاءِ ذَاتِ الرَّجْعِ وَالْأَرْضِ ذَاتِ الصَّدْعِ إنه لقول فصل وهو بالأزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. سلام. அடுத்து தஸ்ஸீன். வாமா. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபீர் கல்லா ஸௌஃப தஅலமூன் ஸும்ம கல்லா ஸௌஃப தஅலமூன் கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன் லதரவுன்னல் ஜஹீம் ثم لترون عين اليقين ثم لتسألون يومئذ عن النعيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். ஹுபைப் வாங்க. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலிவரின் ஒளியம் ஒரு ஓதம் துவா.
அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸி. பொருள்: இறைவா, ஆண் பெண் சைத்தான்களிலிருந்து தீங்கிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். கழிவறையின் வெளியேறும்போது ஓதும் துவா. குஃப்ரானக்க. பொருள்: இறைவா, உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒது செய்த முடித்த பின் ஓதும் துவா. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு. பொருள்: வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற இறைவன் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராகவும் அடியாராகவும் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். காலிது பாப்பா. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் மாஊன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم فلا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. பொருள்: நபியே, தீர்ப்பு நாளையை பொய் என்று கூறுபவனை நீ பார்த்தியா? அவன்தான் அனாதைகளை கடிந்து விரட்டுகிறான். ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு அவன் தூண்டவில்லை. தமது தொழுகையில் அலட்சியமாக இருக்கும் தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காகவே தொழுகிறார்கள். அற்பமான பொருளையும் கொடுப்பதை தடுக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷக்கீல் மாமா. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. பிறப்பு: முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 570ஆம் ஆண்டு மக்காமா நகரில் குரேஷி எனும் குலத்தில் பிறந்தார்கள். இறை தூதர் தமது 40வது வயதில் ஹிரா குகையில் தியானம் செய்திருக்கும் போது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் முதல் இறை தூதர் கிடைக்கப்பட்டது. ஹிஜ்ரத்: மக்கா மக்களின் எதிர்பார்ப்பால் கிபி 622 மக்காவிலிருந்து மதினாவிற்கு இடம்பெயர்ந்தார். இதுவே ஹிஜ்ரி ஆண்டின் முதல் தொடக்கம். போதனைகள்: இறைவன் ஒருவனே தௌஹீத், ஏழைகளுக்கு உதவுதல் மற்றும் மன அமைதி, சகோதரத்துவத்தை உலகிற்கு போதித்தார். மறைவு: இவரது அரசை நிறுவி தனது இறுதி பேருரை நிகழ்த்திய பின் கிபி 632 காலமானார். இவரது வாழ்வியல் நெறிமுறைகளும் போதனைகளும் ஹதீஸ் என்று இறைவனின் அருள்மொழிகள் குர்ஆன் என்று அழைக்கப்படுகின்றன. துவா: துன்பங்கள் ஏற்படும் போது ஓதும் துவா. லா இலாஹா இல்லல்லாஹு ஹலீமுல் அலீம். லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புஸ் சமாவாத்தி வல்லர்லி ரப்புல் அர்ஷில் அலீம். பொருள்: கண்ணியம் வாய்ந்தோனும் பொறுமை மிக்கோனுமாகிய அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை. வானுகள் மற்றும் பூமியின் அதிபதியும் மாபெரும் அரியாசனத்தின் அதிபதியுமான அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை. ஆலையில் ஓதும் துவா. அல்லாஹும்ம அஸ்பஹ்னா வபிக்க அம்சைனா வபிக்க நஹியா வபிக்க நமூத்து ஐலைக்க நுசுர். பொருள்: இறைவா, நாங்கள் உன்னை கொண்டே காலை பொழுதை அடைந்தும் உன்னை கொண்டே மாலை பொழுதை அடைந்தும் உன்னை கொண்டே உயிர் பெறுகிறோம். உன் மூலமே மரணம் அடைகிறோம். உன்னிடம் திரும்பி வர இருக்கிறோம். மாலையில் ஓதும் துவா. அல்லாஹும்ம அம்சைனா வபிக்க நஹியா வபிக்க நமூத்து ஐலைக்க நுசுர். பொருள்: இறைவா, நாங்கள் உன்னை கொண்டே மாலை பொழுதை அடைந்தும் உன்னை கொண்டே உயிர் பெறுகிறோம். உன் மூலமே மரணம் அடைகிறோம். உன்னிடம் திரும்பி வர இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஃபைசல் மாமா. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூங்கும் போதும் ஓதும் துவா. அல்லாஹும்ம மிஸ்மிக்க அமூத்து ஐயா. பொருள்: இறைவாவும் பேரை கூறி மரணமடைகிறேன், உயிர் வர செய்கிறான். தூங்கி எழுந்தவுடன் ஓதும் துவா. அல்ஹம்துலில்லாஹ் லதி அக்கியானா பகுதமா ஒமா தமா அலேயும் சொல். பொருள்: இதே எல்லா பொருளும் அல்லாவுக்கு எங்களை மரணப்படிய செய்கிறான். பின்னால் உயிரூட்டி மன்னரிலிருந்து வெளியேற்றி அவங்கள்ட்ட செல்ல வேண்டியுள்ளான். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பாசித். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் கதர். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபிஷ் ஷஹர். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். ஸலாமு ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். பொருள்: 1.
இவ்வேதத்தை மதிப்புமிக்க இரவில் இறக்கினோம். மதிப்புமிக்க இரவு என்னவென்று உமக்கு அறிவித்தது. மதிப்புமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை எடுத்திருந்தது. அதில் வானவர்களும் ஜிப்ரீலும் ரூஹும் நமது இறைவனின் ஆணைப்படி ஒவ்வொரு செயல் திட்டங்களுடன் இறங்குகின்றனர். அமைதி நிறைந்த இரவு, அது அதிகாலை உதயமாகும் வரை இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஃபாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஷாருக் வாமா. சாப்பிட்ட பின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாப்பிட்ட பின் ஓதும் துவா. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கசீரன் தைபன் முபாரக்கன் பிகி கைர மௌஃபின் வலா முஅத்தைன் வலா முஸ்தகனன் அன்கு ரப்பனா. பொருள் அதிகமான தூய்மையான வளமிக்க எல்லா புகழும் நன்றியும் அல்லாஹ் கூறியது. இறைவா, இப்புகழ் முற்று பெறாதது, கைவிடப்படக்கூடாது, தவிர்க்க முடியாததாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சாஜித். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். சூரத்துல் ஹுமஸா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமா மாலஹு அத்தத யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லத கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதம வமா அத்ராக மல் ஹுதம நாருல்லாஹி மூகதத்துல் லதி தத்தலிஉ அலல் அஃபீத இன்னஹா அலைஹிம் மூஸத ஃபீ அமதிம் முமத்தத. பொருள்: குறை கூறி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவரும் கேட்டான். அவன் செல்வத்தை சேகரித்து அதை எண்ணிக்கொண்டே இருக்கிறான். அவனது செல்வம் அவனை நிலைத்திருக்க செய்யும் என எண்ணுகிறான். ஹுத்தமா என்னும் நெருப்பில் அவன் எரியப்படுவான். ஹுத்தமா என்னால் என்னவென்று உனக்கு அறிவித்தது எது? அது மூட்டப்பட்ட அல்லாவின் நெருப்பு. அது உள்ளங்களின் சென்றடையும் அந்த நெருப்பு. நீண்ட கம்பங்களில் அது அவர்களே சூழ்ந்து மூட்டப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஹம்சா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. பொருள்: அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அத்தியின் மீதும் ஜைத்துன் மரத்தின் மீதும் சத்தியமாக, துர்ஷின் மலையின் மீதும் சத்தியமாக, அபயமளிக்கும் இவ்வூரின் மீதும் சத்தியமாக, நிச்சயமாக மனிதனை அழகிய வடிவில் படைத்தோம். பின்பு அவனை தாழ்ந்தோரில் மிக தாழ்ந்தோர் ஆக்கினோம். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோரை தவிர அவர்களுக்கு அளவில்லாத கூலி உண்டு. இதன் பின்னர் நியாய தீர்ப்பு நாளே உம்மால் எப்படி பொய் என கருத முடியும்? தீர்ப்பளிப்போரில் அல்லாஹ் மிக மேலான தீர்ப்பளிப்பவன் இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஹாரிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அந்த இறைவனுக்கே. அல்லாஹ்வின் திருப்பெயரால் நான் ஆரம்பிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொழுகையின் சிறப்பு. அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், இத்தூதருக்கு கட்டுப்பட்டு வாழுங்கள், இதனால் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல் குர்ஆன் 24வது அத்தியாயம் 56வது வசனத்தில் சொல்கிறான். அதாவது இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஐவேளை தொழுகையை கரெக்டாக தொழுவுங்க, ஜக்காத்தை அதிகமாக கொடுங்க, தூதரோட சொல் செயல் அங்கீகாரத்தை ஃபாலோ பண்ணுங்க, இதனால் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான்.
அதே போல் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ப வேண்டும் என்று தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு போன்ற இஸ்லாத்தின் 5 முக்கியமான காரணிகளாக இருக்கும். இதில் அல்லாஹ் சொல்கிறான், தொழுகை தான் முக்கியமானது என்று. எவர் ஒருவர் காலையில் ஃபஜரை தொழுகிறாங்களோ அவங்க என்னோட பாதுகாப்பில் இருப்பாங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். மறுமை நாளில் ஒரு அடியானுக்கு முதலில் கேட்கப்படும் கேள்வி தொழுகை தான். அதில் அவன் வெற்றி பெற்று விட்டான் என்றால் அவன் மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்ட மாதிரி. நமக்கும் முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் உள்ள வேறுபாடே தொழுகை தான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு அடியானின் வீட்டிற்கு முன்னாடி ஒரு ஆறு ஓடிச்சுன்னா அதில் அவங்க 5 வாட்டி குளித்தாங்கன்னா அவங்க உடம்புல ஏதாவது அழுக்கு இருக்குமா என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கேட்குறாங்க. அவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஒரு அடியான் 5 வாட்டி ஒரு நாளைக்கு தொழுதாங்கன்னா அவங்க உடம்புல ஒரு சொட்டு அழுக்கு கூட இருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதனால் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம 5 வேளை தொழுது சொர்க்கத்துக்கு கேள்வி கணக்கு இல்லாமல் நுழைவோம் என்று கூறி என் உரையை முடித்துக்கொள்கிறேன். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஃபஹத் வாமா. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீட்டை விட்டு வெளியேறும்போது ஓதும் துவா. பிஸ்மில்லாஹி ரப்பி அவுது பிக்க மின்னா நஸில்லா அவ் அலில்லா அவ் அல்லிமா அவ் உள்ளமா அவ் அஜியலா அவ் உஜியலா இல்லையா. பொருள்: அல்லாவின் பெயரால் வெளியேறுகிறேன். என் இறைவா, நான் சருகி விடாமலும் வழி தவறி விடாமலும் அநீதி இழைக்கப்படாமலும் மூடனாகாமலும் பிறருக்கு மூடர்களாகாமலும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஃபவாஸ் வாப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உணவளித்ததற்காக ஓதும் துவா. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். பொருள்: இறைவா, நீ இவர்களுக்கு வழங்கிய உணவில் அருள் வளம் பறக்கச் செய்வாயாக. இவர்களை மன்னித்து இவர்களுக்கு கருணை காட்டுவாயாக. இஸ்லாத்தை புதிதாக ஏற்றவர்களுக்கு நபி அல்லாஹும் கற்றுத்தந்த துவா. அல்லாஹும்ம மஃபிர்லி, அல்லாஹும்ம மர்ஹம்னி, அல்லாஹும்ம மஅதினி, அல்லாஹும்ம மஃபிர்னி, அல்லாஹும்ம மர்ஜுக்னி. யா அல்லாஹ், என் பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், என் மீது கருணை காட்டுவாயாக. யா அல்லாஹ், எனக்கு நேர்வழி காட்டுவாயாக. யா அல்லாஹ், என்னை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எனக்கு வாழ்வாதாரம் வழங்குவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒழு செய்யும் போதில் பிஸ்மில்லாக என்று சொல்லணும். மணிக்கட்டு வரியம் சுத்தமாக கழுவணும் 3 தடவை. 1 2 3 தடவை. 2வது வாயை கொப்பளித்து விட்டு சுத்தமாக கழுவணும் 1 2 3 தடவை. 3வது மூக்கை சிந்தி சுத்தமாக கழுவணும் 1 2 3 தடவை. 4வது முகத்தை சுத்தமாக கழுவணும் 1 2 3 தடவை. 5வது முட்டி வரையும் சுத்தமாக கழுவணும். 6வது உங்கள் கையை கோர்த்து விட்டு மசாஜ் செய்யணும். பிறடி வரையும் போயிட்டு முன்னாடி வந்துட்டு உங்கள் ஆள்காட்டி வரலை காது குலை விட்டு உங்கள் கட்ட வரலை வெளியே விட்டு சுத்தமாக கழுவணும். 7வது உங்கள் கால் கருடை உங்கள் சுத்தமாக கழுவணும் 1 2 3 தடவை. இதெல்லாம் முடிச்சு விட்டு நீங்கள் ஒரு துவா சொல்லணும். அஸ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு அஸ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سورة الأعلى. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله نحوا. سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى
ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تكثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக வசீம் அலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உறங்கும் முன் இறுதியாக வலதுபுறம் படுத்து ஓதும் துவா. அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ரி இலைக்க வவ்வல்து அம்ரி இலைக்க வல்ஜஅது லஹரி இலைக்க ரஹபதன் வ ரஹபதன் இலைக்க லா மல்ஜஹ வலா மன்ஜஹ மின்க இல்லா இலைக்க அல்லாஹும்ம ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்சல்த வபி நபிக அல்லதி அர்சல்த. பொருள்: இறைவா, நான் என்னை உன்னிடம் ஒப்படைக்கிறேன், என் முகத்தை உன்னிடம் திருப்பினேன், என் காரியத்தை உன்னிடமே ஒப்படைத்தேன், என் விவகாரங்கள் அனைத்திலும் உன்னையே சார்ந்திருந்தேன், உன் மீதுள்ள ஆசையிலும் அச்சத்திலும் தான் இவற்றை நான் செய்தேன். உன்னிடமிருந்து தப்பிக்கவோ ஒதுங்கிடவோ உன்னை தவிர வேறு போக்கிடமில்லை. நீ அருளிய உன் வேதத்தையும் நீ அனுப்பி வைத்த உன் தூதரையும் நான் நம்பினேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக உமைர் அவர்கள் ஆயத்துல் குர்சி. உமைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஊதுஹு சீனத்தும் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி மா ஃபில் அர்லி மந்தல்லதி யஷ்பஉ இந்தஹு இல்லா பிஅذنஹி யஅலமு மா பைன ஐதிஹிம் வமா கல்ஃபஹு வலா யுஹீதுன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிய குர்சியுஸ் ஸமாவாதி வல் அர்ல வலா யஊதுஹு இஃப்லுஹுமா வஹுவல் அலியுல் அலீம். பொருள்: இறைவா, வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. நீ என்றென்றும் உயிருடன் இருப்பவன். உனக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் உனக்கே உரியன. நீ அனுமதித்தால் தவிர உன்னிடம் யார்தான் பரிந்து பேச முடியும்? அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் நீந்தான் அறிகிறாய். நீ அறிபவற்றுள் யாராலும் அறிய முடியாது. உன்னுடைய ஆசனம் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும். அவ்விரண்டையும் காப்பது உனக்கு சிரமமானதல்ல. நீ உயர்ந்தவன், மகத்துவமிக்கவன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக சாலிஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலை சிறந்த பாமணி துவா. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹா இல்லா அன்த அலக்தனி வனா அப்துக வனா லா அஹ்திக வஹதிக மஸ்ததாது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூலக பிநிஅமதிக அலைய வ அபூ பிதம்பி ஃபஃபிர்லி ஃபஇன்னஹு லா யஃபிரு துனுப இல்லா அன்த. பொருள்: இறைவா, நீ என் அதிபதி. உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. நீ என்னை படைத்தாய். நான் உன் அடிமை. நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியும் வாக்குறுதியும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன். நான் செய்த தீமைகளிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன். ஆகவே என்னை மன்னிப்பாயாக. ஏனெனில் என் பாவத்தை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக ஃபயாஸ். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கே. உங்கள் முன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் தௌஹீதின் விளக்கம். தௌஹீத் என்றால் ஒருமைப்படுத்துவதே. அது 3 வகைப்படும். முதலாவது தௌஹீத் உலூஹியா, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கு மட்டும் செலுத்துவதே. உதாரணமாக தொழுகை, நோன்பு, ஜகாத் ஆகிய நன்மை நாடி செய்யக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் ஒருவனின் திருப்திக்காக மட்டும் செய்வதே. இரண்டாவது தௌஹீத் ருபூபியா. அது 3 வகைப்படும். ஹாலிக், மாலிக், ராசிக். படைத்தல், காத்தல், சட்டம் இயற்றுதல், வாழ்வாதாரம் வழங்குதல் ஆகிய பண்புகளை அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கு மட்டும் செலுத்துவதே. மூன்றாவது தௌஹீத் அஸ்மா வசிஃபாத். அல்லாஹ்வுடைய தன்மைகளையும் ஆற்றல்களையும் பெயர்களையும் அவனுக்கு மட்டும் வழங்குவது தௌஹீத் அஸ்மா வசிஃபாத் எனப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக ஃபவாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தையாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தைபாத்து. அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வலா இபாதில்லாஹி ஸாலிஹ். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதி கம்மா ஸல்லைத வலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதி கம்மா பாரக்த வலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் ஜஹன்னம் வ மின் அதாபில் கப்ரி
أحياء علماء ومن سير فتنة المسيح الدجال اللهم إني لم تنزي ذنوبا كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة وارحمني إنك أنت الغفور الرحيم. عليه السلام. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக அப்துல் காதர். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சபை கலையும் போது ஓதும் துவா சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. பொருள்: இறைவாணி தூயவன், உன்னை புகழ்கிறேன். வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை. உன்னிடமே பாவ மன்னிப்பு தேடுகிறேன், உன்னிடமே மீள்கிறேன். தொழுகைக்கு பின் ஓதும் துவா அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மினல் புக்லி அவுதுபிக்க மினல் ஜுபுனி அவுதுபிக்க அன் உரத்த இலா அறுதலில் உம்ரி அவுதுபிக்க மின் ஃபித்னதி துன்யா வவுதுபிக்க அதாபில் கபர். பொருள்: இறைவா, என்னை கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் தள்ளாத வயதிலிருந்தும் உலக குழப்பத்திலிருந்தும் மன்னரை வேதலிருந்தும் என்னை காப்பாற்றுவாங்க. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக ஆதில். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோயாளியை சந்திக்கும் போது ஓதும் துஆ அதிகில் பாஸ ரப்பனாஸ் வஸ்ஃபி அன்த ஸாஃபி லா ஸிஃபா இல்லா ஸிஃபாஉக ஸிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. பொருள்: மனிதர்களை படைத்து பராமரித்து நோயில்லாத வாழ்க்கையை தந்து நோயுள்ளவரை குணப்படுத்திய நீயே நிவாரணம் அளிப்பவன், ஒன்னே தவிர வேறு நிவாரணம் அளிப்பவன் இல்லை. கோபம் ஏற்பட்டால் ஓதும் துஆ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பொருள்: சபிக்கப்பட்ட சைத்தான் தீங்கிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. துன்பங்கள் ஏற்பட்டால் ஓதும் துஆ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் மர்ஜுகுனி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரு மின்ஹா. பொருள்: நம் அல்லாஹ்